இரவு உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஓய்வெடுக்கிற நேரம். ஆகம விதிப்படி ஆலயம் தொழுதலும் வழிபாடும் இரவு நேரத்துல செய்யக்கூடாது. ஆனா ஒரு சில இரவுகளை நம்ம முன்னோர்கள் புண்ணிய இரவுகளா குறிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாட்கள்ல மட்டும் கோவில்கள்ல இறை வழிபாடு நடத்த விதிவிலக்கு இருக்கு. அந்த இரவுகள்ல முதன்மையானதும் மேன்மையானதும் இறை ஆசிகளை அள்ளித்தரக்கூடியதுமா இருக்கிறது தான் மகா சிவராத்திரி. உலக வாழ்வுல இருந்து விலகி நின்னு இறை சிந்தனைக்கான விழிப்பு நிலைய அடையறத நோக்கமா வச்சு உருவாக்கப்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி நாள்ல நடந்த அற்புதங்கள் என்னென்ன, அந்த அற்புதங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற தத்துவங்கள் என்னன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் போறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க எந்த ஊர்ல உங்க குலதெய்வம் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஈசன் அருவமான ஒளியாவும் அருவுருவமான லிங்கோத்பவராவும் அழகே வடிவமான உருவமாவும் தன்னை வெளிப்படுத்தின நாள் தான் மகா சிவராத்திரி. மற்ற எந்த விரதத்தையும் கடைபிடிக்க முடியாதவங்க கூட இந்த நாள்ல வழிபாடு செஞ்சு வேண்டத நிறைவேற்றிக்க முடியும். ராத்திரம்னா அறிவு. சிவராத்திரியில ஈசனை மிக அருகில உணர்ற அறிவு நமக்கு கிடைக்கும்ங்கிறதால இந்த நாள் அற்புதமான யோக நாளாகுது. சூட்சும ஞான சக்கரங்கள் திறந்து உடல் முழுக்க அமிர்தம் ஊறும் இரவுதான் மகா சிவராத்திரி. சுவாசமும் ரத்த ஓட்டமும் இணைஞ்சுதான் உடல் மன இயக்கத்தை நிர்ணயிக்குது. மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி இரவான மகா சிவராத்திரி நாள்ல உடலோட ஆதார சக்கரங்களோட பூட்டு விடுபட்டு யோகம் கூடி இறைவனோட இருப்ப உணர்ற வாய்ப்பு எளிதா அமையும். அதுக்கேத்த மாதிரி அந்த நாளோட கிரக அமைப்பும் இருக்கும். அன்னைக்கு இரவு தூங்காம முதுகெலும்புகள் மேலெழ கழுத்து சரியான அளவுல நிமிர்ந்து சுவாசம் சீராக யோக நிலையில தியானம் செய்ய உடலும் மனமும் ஆனந்த நிலையை அடையும்னு யோக நூல்கள்ல இருக்கு. அதோட சிவராத்திரி இரவுல நாடிகள் சீக்கிரமே செயல்பட ஆரம்பிச்சு உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுது. மகா சிவராத்திரி நாள்ல யோகமோ தியானமோ செய்ய அருமையான பலன் கிடைக்கும். சுவாச பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனைகள் சரியாக இந்த சிவராத்திரி நாள்ல தியானம் செய்ய சொல்லுது ஆன்மீகம். காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்ல. வெறும் சிவாலய வழிபாடு சிறப்பு பூஜைகள்னு இருக்காம மனம் ஒன்றி தியானம் செய்யுங்க. மனசு அலைபாஞ்சாலும் பரவாயில்ல, 1.5 மணி நேரமாச்சும் அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து ஈசனை தியானம் செய்யுங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா அமைஞ்சு சீக்கிரமே உடல் மன ஆற்றல் கிடைக்கும்னு ஞானிகள் சொல்றாங்க. சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள்லயே தலை சிறந்தது சிவராத்திரி விரதம். எட்டுணையும் உளத்து அன்பிலரேனும் உளரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நோற்றவர் பூசை பண்ணினர் நற்கதி அடைவர்னு சிவபெருமான் அருள் செஞ்சதா வரத பண்டிதம்ங்கிற நூல்ல இருக்கு. அதாவது எல்லளவு கூட அன்பில்லாதவங்களா இருந்தாலும் சரி, அன்பு உள்ளவங்களா இருந்தாலும் சரி, சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான தரிசிக்கிறவங்க, அவரை நினைச்சு விரதம் இருக்கிறவங்க, பூஜை செய்யறவங்க எல்லாருக்கும் நற்கதி கிடைக்கும். முதல்ல மகா சிவராத்திரி பத்தி பார்க்கலாம். ஒரு யுகத்தோட முடிவுல மகா பிரளயம் உண்டாகி எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் கிட்ட ஒடுங்கிடுச்சு. எந்த அண்டத்திலையும் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம சகலமும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. உயிர்கள் மேல கருணையும் அன்பும் கொண்ட அன்னை பார்வதி அசையாம இருந்த அண்டங்கள் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் வேண்டி 4 ஜாமங்கள்லயும் சிவபெருமான நினைச்சு ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மனம் இறங்குற சிவபெருமான் பொழுது விடுகிற நேரத்துல அம்பிகைக்கு காட்சி தந்து தன்கிட்ட ஒடுங்கி இருந்த உலகங்களையும் உயிர்களையும் மறுபடியும் படைக்கிறாரு. அப்போ பார்வதி தேவி, சுவாமி, நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும். இந்த நாள்ல சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு சர்வ மங்களங்களோட முக்தியையும் அருளணும்னு வேண்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியோட வேண்டுதலை ஏத்துக்கிறாரு. அம்பிகை இப்படி ஈசனை வழிபட்ட நாள் தான் மகா சிவராத்திரி. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுந்தரநாதர், சிவயோக மாமுனின்னு அஷ்ட ஆதி முனிவர்களும் யோகம் வழியா முக்தி அடைஞ்சது இந்த நாள்லதான். திருவாவடுதுறை ஆலயத்துல அரச மரத்தோட கீழே தியானம் இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை கண் விழித்து திருமூலர் திருமந்திரம் பாடினதும் மகா சிவராத்திரி நாள்லதான். முக்கண்ணனான ஈசனுக்கே தன் கண்ணை கொடுத்து கண்ணப்பர் முக்தி அடைஞ்சதும் இந்த நாள்லதான்.
பார்வதி தேவி தவம் இருந்து ஈசனோட சரிபாதி ஆனதும் ஒரு மகா சிவராத்திரி நாள்லதான். மகா சிவராத்திரி அன்னைக்குதான் தன்னோட பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை சிவபெருமான் சம்ஹாரம் செஞ்சாரு. பகீரதனுக்காக கங்கையை பூமிக்கு வர வச்சதும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் தந்ததும் இந்த அற்புத நாள்லதான். எல்லாத்துக்கும் மேலா ஈசன் அடிமுடி காணா லிங்கோத்பவரா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்ததும் சிவராத்திரி நாள் தான். இந்த சிவராத்திரி நாள்ல நடந்த சில அற்புதங்களை பார்க்கலாம். மல்லதாசன்னு ஒரு சிவனடியார் தினமும் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு மனமுருகி வழிபாடு செஞ்ச பின்னாடிதான் உணவு எடுத்துக்குவாரு. ஒரு நாள் வியாபார விஷயமா தன்னோட மச்சனன் கூட வெளியூர் போயிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாரு. இரவு நேரத்துல ஒரு வனம் வழியா அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது மச்சனனுக்கு அகோர பசி உண்டாயிடுது. மாமா சாப்பிடலாமான்னு மல்லதாசர் கிட்ட கேட்க அவரு சிவபூஜை செஞ்ச பின்னாடிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காரு. பசி தாங்க முடியாத மச்சினன் தானியம் அளக்க உதவுற படி ஒன்ன ஒரு புதருக்கு பக்கத்துல கவிழ்த்தி வச்சுட்டு மல்லதாசர் கிட்ட வந்து, மாமா மாமா அங்க ஒரு புதர்கிட்ட சிவலிங்கம் இருக்கு, வாங்க வந்து நீங்க பூஜை செய்யுங்க, பூஜை முடிஞ்சதும் நாம சாப்பிடலாம்னு சொல்றான். அவரும் சந்தோஷத்தோட இருட்டுல இருந்த படிய சிவலிங்கம்னு நினைச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சதும் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வயிறு முட்டை சாப்பிட்ட பின்னாடி மல்லதாசனோட மச்சினன், ஐயோ மாமா படிய போய் சிவலிங்கம்னு நினைச்சு ஏமாந்து பூஜை செஞ்சிட்டீங்களேன்னு அவரை கிண்டல் செய்யறான். அதுக்கு அவர், மூடனே நான் வணங்குனது சிவலிங்கத்தை தான், கண்ணை திறந்து நல்லா பாருன்னு சொல்றாரு. மச்சினனும் கேலியா சிரிச்சுக்கிட்டே புதர்கிட்ட போய் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறான். அவன் வச்சுட்டு வந்த படி உண்மையான சிவலிங்கமா மாறி விளக்குகளோட ஒளிர்ந்துட்டு இருந்திருக்கு. உண்மையான அடியார்களுக்கு சிவபெருமான் எந்த பொருள்லையும் காட்சி கொடுப்பார்னு மல்லதாசன் சொல்லவும் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் அவரோட மச்சனன். இது நடந்தது ஒரு சிவராத்திரி நாள்ல தான். அடுத்து ஒழுக்கம் கெட்டு போன ஒருத்தன் சிவலோக பதவி அடைஞ்சத எப்படின்னு பார்க்கலாம். அவந்தி நகரத்துல ஒழுக்க சீலரான தீட்சிதர் ஒருத்தர் வசிச்சுட்டு வந்தாரு. அவருக்கு 2 புதல்வர்கள். ஒருத்தன் பேரு சுந்தி, இன்னொருத்தன் வேதநிதி. சுந்தி தன்னோட தந்தை மாதிரியே ஒழுக்கத்திலையும் ஞானத்திலையும் சிறந்தவனா இருந்திருக்கான். ஆனா வேதநிதி தன்னோட பேருக்கும் தனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ஒழுக்கம் கெட்டவனா இருந்திருக்கான். எந்த நேரம் பார்த்தாலும் விலை மாதர்களோட வீடுகள்ல விழுந்து கிடக்குறான் அவன். ஒரு தடவை அந்த நாட்டோட அரசன் தீட்சிதருக்கு ரத்தினங்கள் பதிச்ச மோதிரத்தை பரிசா கொடுத்திருக்கான். தீட்சிதர் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுக்க அவளும் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்கா. ஆனா எந்நேரமும் பணத்துக்காக அலைகிற வேதநிதி யாருக்கும் தெரியாம அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாசிக்கு பரிசா கொடுத்துடுறான். அத தன்னோட கையில அணிஞ்சுக்கிற தாசி அரசனோட அரசவையில ஒரு சமயம் நடனமாட வர்றா. அவ கையில இருக்க மோதிரத்தை பார்த்ததும் மன்னனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. நாம தீட்சிதருக்கு மோதிரத்தை பரிசா கொடுத்தா அவர் அதை அலட்சியமா தாசி கிட்ட கொடுத்துட்டாரேன்னு கோபத்தோட தீட்சிதரை அரசவைக்கு வரவழைச்சு விசாரிக்கிறான். தீட்சிதர் அந்த மோதிரத்தை என்னோட மனைவி கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்ல தீட்சிதர் மனைவி கிட்ட விசாரிக்கிற அரசனுக்கு வேதநிதி மூலமாதான் மோதிரம் தாசிக்கு போயிருக்குங்கிற விபரம் தெரியுது. தீட்சிதரும் அவரோட மனைவியும் மன்னன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீடு திரும்புறாங்க. அரசன் கிட்ட தன்னை தலைகுனிய வச்ச தன் மகன் வேதநிதிய வீட்டை விட்டு துரத்திடுறாரு தீட்சிதர். கையில காசில்லாத வேதநிதிய தாசிகளும் தங்களோட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிட இல்லாம பசியோட சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான் வேதநிதி. அன்னைக்கு சிவராத்திரிங்கிறதால சிவபெருமானுக்கு முதல் ஜாம பூஜை செய்யறதுக்காக சில பேரு நெய்வேத்தியம் செய்ய உணவு பொருட்களை எடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த வேதநிதி சிவபூஜை முடிஞ்சதும் பிரசாதம் தருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே போறான். சிவபூஜை செய்ய போனவங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் கொண்டு வந்த பொருட்களை படைச்சு முதல் ஜாம பூஜைய முடிக்கிறாங்க. ஆனா வேதநிதிக்கு பிரசாதம்னு எதுவும் தரல. அவனுக்கோ பயங்கர பசி. முதல் ஜாம பூஜைய முடிச்சவங்க 2ஆம் ஜாம பூஜை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக வெளியே வர்றாங்க. அவங்க போனதும் வேதநிதி யாருக்கும் தெரியாம கோயிலுக்குள்ள போறான். அங்க கருவறையில இருந்த விளக்கோட திரி எரிஞ்சு முடிஞ்சு விளக்கு அணைய போற நிலைமையில இருந்திருக்கு. உடனே அவன் தன்னோட வேட்டி நுனிய கிழிச்சு அதை திரியாக்கி விளக்குல போடுறான். விளக்கும் சுடர்விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்துல சிவலிங்கத்தோட முன்னால படைக்கப்பட்டிருந்த உணவு பொருட்களை கொஞ்சம் எடுத்து தன்னோட வேட்டியில மூட்டையா கட்டிட்டு வெளியே வந்துட்டான். அப்பா அவனை பார்த்தவங்க அவனை திருடன்னு நினைச்சிட்டு திருடன் திருடன் பிடிங்க அவனன்னு கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க.
அங்க இருக்கிற இரவு காவலர்கள் அந்த சத்தத்தை கேட்டு வேதநிதிய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. வேதநிதியும் பின்னங்கால் பிடரியில அடிக்கிற மாதிரி ஓடுறான். அப்படி இருந்தும் ஒரு காவலன் எரிஞ்ச ஈட்டி அவனோட உடம்புல பாஞ்சிடுது. அந்த கணமே வேதநிதி கீழே விழுந்து இறந்துடுறான். அவனோட உயிரை எடுத்துட்டு போக யமதூதர்களும் வர்றாங்க. ஆனா அந்த சமயம் 2 சிவகணங்களும் வேதநிதியோட உடல் பக்கத்துல வர்றாங்க. அவங்க யமதூதர்கள் கிட்ட வேதநிதியோட உயிரை நரகத்துக்கு கொண்டு போக கூடாது, சிவலோகத்துக்கு தான் கொண்டு வரணும்னு சிவபெருமான் ஆணையிட்டு இருக்கிறத சொல்றாங்க. அதுக்கு யமதூதர்கள் வேதநிதி சிறந்த கல்வியை கற்றும் கீழ்த்தரமா நடந்துகிட்டான், பல பாவங்கள் செஞ்ச இவனை நரகத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சிவகணங்கள் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதுக்கு அவங்க வேதநிதி இதுக்கு முன்னால பல பாவங்களை செஞ்சிருக்கலாம், ஆனா சிவராத்திரி தினமான இன்னைக்கு முழுசும் எதுவும் உண்ணாம உபவாசம் இருந்து தூங்காம சிவபூஜைய பாத்திருக்கான். சிவலிங்கம் முன்னாடி இருந்த விளக்கோட சுடர பிரகாசமா ஏத்தி விட்டு எரிய விட்டுருக்கான். அதோட சிவராத்திரி தினமான இன்னைக்கு இவனோட உயிர் பூத உடலை விட்டு பிரிஞ்சிருக்கு. அதனால அவன் சிவலோகம் போக தகுதி உள்ளவனா ஆயிட்டான்னு யமதூதர்கள் கிட்ட சொல்லி அவன் உயிரை சிவலோகம் கொண்டு போயிட்டாங்க. ஈசனோட அருளால இந்த வேதநிதி மறுஜென்மத்துல கலிங்க மன்னனா பிறந்தான். அடுத்து நாம பார்க்க போறது குருத்ருரன்கிற வேடனோட கதை. அந்த வேடன் தன்னோட பெரிய குடும்பத்தோட ஒரு வனத்துல வாழ்ந்துட்டு வந்தான். நல்ல உடல் வலிமை கொண்ட அவன் தான் உண்டு தன்னோட வேலையுண்டுன்னு வேட்டையாடுற தொழிலையே தன் வாழ்நாள கழிச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு கல்வி அறிவும் இல்ல, உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்களை கத்துக்கிற விருப்பமும் இல்லாததால அவனோட மனசு பண்படாம இருந்திருக்கு. தெளிந்த அறிவும் ஞானமும் சுத்தமா அவனுக்கு கிடையாது. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வேடன் கிட்ட, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போய் நல்ல கொழுத்த விலங்கா பார்த்து வேட்டையாடி மாமிசத்தை கொண்டு வா, சிவராத்திரியான இன்னைக்கு நாம நல்ல மாமிச உணவா சாப்பிடலாம்னு சொன்னதும் அவனும் தன்னோட வில் அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வேட்டைக்கு கிளம்புறான். காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த விலங்கும் அவனோட கண்ணுல படல. பொழுது சாஞ்சு இருள ஆரம்பிக்குது. தாகத்துல தவிக்கிற வேடன் பக்கத்துல இருக்கிற நதிக்கு போய் நீரை அருந்திட்டு காலியா இருந்த நீர் குடுவையிலையும் நீரை நிரப்பி எடுத்துக்கிறான். வெறுங்கையோட வீட்டுக்கு போக அவனுக்கு விருப்பம் இல்ல. அப்போ அவன் மனசுல ஒரு யோசனை வருது. நீர்நிலையில நீர் அருந்த நிச்சயமா ஏதாச்சும் ஒரு விலங்கு வரும், அத பிடிச்சிட்டு போகலாம்னு முடிவு பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிறான். அது வில்வ மரம்ங்கிறதும் அதுக்கு அடியில ஒரு சிவலிங்கம் இருந்ததும் அவனுக்கு தெரியாது. அப்போ இரவோட முதல் ஜாமம் தொடங்கி இருந்துச்சு. அவன் மரத்துல ஏறினப்போ வில்வ இலைகள் உதிர்ந்து சிவலிங்கத்து மேலேயே விழுந்துடுச்சு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்மான் நீர் அருந்த அங்க வருது. வேடன் வில்லுல அம்பா பொருத்தி எகிறதுக்கு தயாராகிறான். அவனோட அந்த உடல் அசைவால அவன் வச்சிருந்த நீரும் சில வில்வ இலைகளும் சிவலிங்கத்து மேல விழுந்துடுச்சு. அவனை அறியாமலே முதல் கால பூஜைய முடிக்கிறதால அவனோட பாவங்கள் தொலைஞ்சு மனசுல நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. வேடன் வில்லுல அம்ப பொருத்தின ஒளி மானோட காதுல விழுந்துடுது. அவனோட உடல் அசைவுகளும் வேடன் அங்க இருக்கிறத மானுக்கு காட்டி கொடுக்க மான் உடனே வேடன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. வேடனே, என் உடலால உன் பசி தீர போறத நினைச்சு எனக்கு மன நிறைவா இருக்கு. இருந்தாலும் என் மனசுல ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா, என்னோட இருப்பிடத்துல என்னோட குட்டிகள் நான் திரும்ப வருவேன்னு காத்துட்டு இருக்குங்க. நான் போகலைன்னா தவிச்சு போயிடுங்க. நான் போய் என் தங்கைய என்னோட கணவர் கூட சேர்த்து வச்சுட்டு வர்றேன். என் தங்கை ஒரு தாயா என் குழந்தைகளை கவனிச்சுக்குவா. நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுன்னு கெஞ்சி கேக்குது. உடனே வேடன் ஆபத்தான சமயத்துல எல்லாரும் உயிருக்கு பயந்து இது மாதிரி பொய் சொல்றது உலக இயல்புதான், நான் உன்னோட வார்த்தைய எப்படி நம்புறதுன்னு மான் கிட்ட கேக்குறான். அதுக்கு மான், இல்ல நான் பொய் சொல்லல, என்னோட வார்த்தை சத்தியமானது, என் பொறுப்பை முடிச்சிட்டு வந்து நான் உனக்கு இரையாகிறேன்னு சொன்னதும் வேடனோட மனசுல காரணம் தெரியாம கருணை சுரக்க ஆரம்பிக்குது. மானோட வார்த்தையை ஏத்துக்கிட்டு அத அங்கிருந்து போறதுக்கு அனுமதிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்க இன்னொரு பெண்மான் வர்றத பாக்குற வேடன் மறுபடியும் தன்னோட வில்லம்பை எடுக்கிறான். அப்போ அவனை அறியாமலே சில வில்வ இலைகளும் அவன்கிட்ட இருந்த நீரும் சிவலிங்கத்தின் மேல விழுந்து 2ஆம் கால பூஜையும் நல்ல விதமா நடக்குது. அதுக்குள்ள வேடனை பாத்துடுற மான் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. வேடனே, என்ன கொல்ல போறியான்னு மான் கேட்க வேடனும் ஆமான்னு சொல்றான். உடனே மான், வேடனே, என்னோட சகோதரி அவ குழந்தைங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனவ இன்னும் திரும்பி வரல. நான் போய் அவகிட்ட அந்த பொறுப்பை திரும்ப ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன்.
நான் வந்த பின்னாடி என்ன கொன்னு நீ என்னோட மாமிசத்தை எடுத்துட்டு போகலாம்னு சொல்லுது. அதுக்கு வேடன், நான் உன்னை எப்படி நம்புறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உன்ன மாதிரி ஒரு மான் இப்படித்தான் என்கிட்ட அவகாசம் வாங்கிட்டு போச்சு, ஆனா இன்னும் திரும்பி வரலன்னு வேடன் சொல்றான். அதுக்கு அந்த மான், நான் நிச்சயம் உன்னை ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன்னு சொல்ல வேடனும் சரி போயிட்டு வான்னு சொல்லி மான அனுப்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு ஆண்மான் வருது. முதல்ல வேடன் பார்த்த பெண்மானோட கணவன் தான் இந்த ஆண்மான். தன்னோட மனைவியையும் மனைவியோட சகோதரியையும் ரொம்ப நேரமா திரும்பி வராததால அவங்கள தேடிக்கிட்டு தான் இந்த ஆண்மான் அங்க வந்திருக்கு. முதல்ல வந்த 2 மான்களை விட இந்த மான் பெருசாவும் அதிக சதையோடையும் இருக்கே, இத கொன்னாலே எனக்கு தேவையான எல்லா மாமிசமும் கிடைச்சிடுமேன்னு நினைக்கிற வேடன் மகிழ்ச்சியோட வில்லையும் அம்பையும் கையில எடுக்கிறான். இந்த தடவையும் அவனோட உடல் அசைவால வில்வ இலைகளும் அவங்கிட்ட இருந்த நீரும் சிவலிங்கத்து மேல விழுந்து 3ஆம் கால பூஜையும் முடியுது. ஆண்மானும் இந்த அசைவை கவனிச்சு வேடனை பார்த்து அவனோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட கொஞ்சம் கால அவகாசம் கேட்குது. என் குழந்தைகளை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன், நான் திரும்ப போய் அவங்க கிட்ட விடை பெற்றுக்கிட்டு வர்றேன்னு கேட்க வேடன் முதல்ல மறுத்துடுறான். ஏற்கனவே 2 மான்களை இறக்கம் பார்த்து போக அனுமதிச்சேன், இன்னும் அதுங்க வரல, அதனால மறுபடியும் அந்த தவற செய்ய மாட்டேன்னு வேடன் சொல்றான். அதை கேக்குற ஆண்மான், நிச்சயமா நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன், மீறினா கொடிய பாவத்துக்கு ஆளாவேங்கிறது எனக்கு தெரியும், அதுவும் இன்னைக்கு சிவராத்திரிங்கிறதால தவறு செஞ்சா மிகப்பெரிய பாவம் செஞ்சதோட விளைவுகளை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், என்ன நம்பி அனுப்புன்னு கெஞ்சுறதால வேடனும் மனசிறங்கி அதான் அனுப்புறான். ஆண்மான் தன்னோட இடத்துக்கு வந்திருந்த சமயம் அந்த மானோட மனைவியும் அதோட தங்கையும் அங்க வந்திருந்திருக்காங்க. 3 மான்களும் வேடனை பார்த்தத பத்தி தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போறேன்னு 3 மான்களுமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்திருக்குங்க. கடைசியில வேடனுக்கு கொடுத்த வாக்குக்காக 3 மான்களுமே அவன்கிட்ட போக முடிவு பண்ணுதுங்க. வேடனே யார கொல்றதுன்னு முடிவு பண்ணிக்கட்டும்னு அந்த மான்கள் தீர்மானம் பண்ணி வேடன் இருக்கிற மரத்தடிக்கு வருதுங்க. 3 மான்களையும் பார்த்ததும் இன்னைக்கு எனக்கு நிறைய மாமிசம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தோட நினைக்கிற வேடன் மரத்துல இருந்து கீழே இறங்குறப்போ வில்வ இலைகளும் குடுவையில இருந்த நீரும் சிவலிங்கம் மேல விழுந்து 4ஆம் ஜாம பூஜையும் சிறப்பா நிறைவேறிடுது. பசியோட தூங்காம இருந்த வேடன் தன்னை அறியாமலே 4 கால பூஜைகளையும் சிறப்பா செஞ்சுட்டான். அந்த நிமிஷமே வேடனோட மனசுல மாற்றம் வந்துடுது. இந்த மான்கள் எல்லாம் சொல்ல காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்க வந்திருக்குதுங்க. இதுகளை நான் கொன்னா அது ரொம்ப பெரிய பாவம்னு நினைச்சு வில்லையும் அம்பையும் உடைச்சு கீழே போட்டுடுறான். சிவராத்திரி வழிபாடு செஞ்சதோட பலனா அவன் மனசுல தெளிவும் ஞானமும் உருவாகி அவன் மான்களை பார்த்து கைகூப்பி நின்னு, விலங்குகளா இருந்தாலும் நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிற நல்லெண்ணத்தோட உயிரை விட முன் வந்திருக்கீங்க, ஆனா 6 அறிவு படிச்ச மனிதனான நான் இவ்ளோ நாட்களா விலங்குகளை கொன்னு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டேன்னு வேடன் சொன்னதுமே மான்கள் மகிழ்ச்சியில திக்குமுக்காடி போயிடுதுங்க. அந்த சமயத்துல அங்க சிவபெருமான் தோன்றி, வேடனே, விரதமிருந்து இரவு முழுக்க கண் விழிச்சு என்ன வழிபடுற நாளான சிவராத்திரி அன்னைக்கு நீ 4 கால பூஜைகளையும் உன்ன அறியாம செஞ்சு பெரும் புண்ணியத்தை சம்பாதிச்சிட்ட, என் மனசு குளிர்ந்து போயிடுச்சு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொல்றாரு. அதுக்கு வேடன், இறைவனே, எனக்கு காட்சி கொடுத்து பேரருள் செஞ்சிட்டீங்க, இதைவிட பெரும் பேரு வேற என்ன இருக்கு, நான் மனத்தழிவு இல்லாம இத்தனை நாட்களா செஞ்சுட்டு வந்த பாவங்களோட சுமையில இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஈசன் கிட்ட வேண்டான். அப்படியே ஆகட்டும் வேடனே, ஸ்ரீமன் நாராயணன் அயோத்தியில தசரத மகாராஜாவோட மகனா பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்து காட்ட போறாரு. திருமாலோட அந்த அவதாரத்துல ஸ்ரீராமன் உன்னை தன் சகோதரனா ஏத்துக்குவாருன்னு அருள் செய்கிறாரு சிவபெருமான். வேடன் ஆனந்த பரவசத்துல மூழ்கிடுறான். இந்த வேடன் தான் ராமாவதாரத்துல வந்த குகன். அவரைத்தான் குகனோடு ஐவரானோம்னு ஸ்ரீராமன் சொல்லியிருக்காரு. இதுக்குள்ள மான் குட்டிகளும் அங்க வந்து சேர்ந்துருதுங்க. பெரிய மான்கள் உயிர் தியாகம் செஞ்சு புண்ணியம் செய்ய போறத புரிஞ்சுக்கிட்டு தாங்களும் அந்த நற்செயல செஞ்சு புண்ணியம் சம்பாதிக்கிற எண்ணத்துல மான்குட்டிகள் அங்க வருதுங்க. மான்களுக்கும் மான்குட்டிகளுக்கும் தரிசனம் தந்த சிவபெருமான் எல்லா மான்களுக்கும் மோட்சம் தர்ற வரத்தையும் தர்றாரு. வேடனும் தன்னோட இடத்துக்கு திரும்பி வேட்டை தொழிலை விட்டுட்டு தன் குடும்பத்தோட நல்வழியில வாழ ஆரம்பிக்கிறான். அடுத்து இன்னொரு வேடன் கதைய பார்க்கலாம். வாரணாசியில சுஸ்வரன்கிற ஏழை வேடன் ஒருத்தன் தன் மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் காட்டுல கிடைக்கிற விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி தன் குடும்பத்தோட பசிய போக்கிட்டு இருந்திருக்கான்.
ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போறப்போ நிறைய சின்ன விலங்குகள் அவன் கிட்ட சிக்கி இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒரு சாக்கு பைக்குள்ள போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விலங்குகள் கிடைச்சா நல்லதுன்னு நினைச்சு காட்டோட உள்பகுதிக்கு போறான். ரொம்ப நேரம் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சதுல இருட்டாக ஆரம்பிக்குது. இருட்டுல அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர அவனுக்கு வழி தெரியல. கொடிய விலங்குகள் நிறைஞ்ச அந்த காட்டுல இருந்து எப்படி போறதுன்னு தெரியாம குழம்புற அவன் வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறி உக்காந்துக்கிறான். மனித வாடையை கண்டுபிடிச்சு சில விலங்குகள் மரத்தடிக்கு வர ஆரம்பிக்குதுங்க. மரத்தையே சுத்தி சுத்தி வர்ற அந்த விலங்குகளை பார்த்து பயப்படுற வேடன் சில மர கொப்புகளை உடைச்சு அது மேல எறிகிறான். ஆனா அந்த விலங்குகள் நகலாம மரத்துக்கு கீழேயே இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில காலையில இருந்து சாப்பிடாததால வேடனுக்கு களைப்பும் பசியும் உண்டாகுது. களைப்புல தூங்கிட்டோம்னா கீழே விழுந்துடுவோம்னு நினைச்சு மரத்துல இருக்கிற இலைகளை பறிச்சு கீழே போட்டபடி இருந்திருக்கான். பொழுது விடிஞ்சதும் அவன் கீழே இறங்க மாட்டான்னு முடிவு பண்ற விலங்குகள் அங்க இருந்து கிளம்பி போயிடுதுங்க. விலங்குகள் கிளம்பினதும் வேடனும் வேட்டையாடின பொருட்களோட தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச காலம் கழிச்சு அவன் இறந்தப்போ அவனுக்கு மோட்சம் கிடைச்சதா கதை முடியுது. சுஸ்வரன் அன்னைக்கு இரவு மிருகங்களுக்கு பயந்து ஏறின மரம் வில்வ மரம்னோ அவன் பறிச்சு போட்ட இலைகள் மரத்தடியில இருந்த சிவலிங்கம் மேல விழுந்து சிவார்ச்சனை செஞ்ச கணக்கா மாறிடுது. இந்த மாதிரி அவன் சாப்பிடாம தூங்காம விழிச்சிருந்து வில்வ இலைகளை பறிச்சு போட்டது ஒரு சிவராத்திரிங்கிறதாலதான் அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. இந்த கதை ஒரு உருவக கதை. அதோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஆன்மீக ரீதியா விளக்கம் இருக்கு. வேடன் காட்டு மிருகங்களை வேட்டையாடின மாதிரி ஆன்மீக வழியில போக விரும்புறவங்க காமம், கோபம், பேராசை, ஒரு பொருள் இல்ல மனிதர் மேல வைக்கிற அளவில்லாத ஆசை, வெறுப்பு, பொறாமைங்கிற விலங்குகளை கொல்லணும். காடுங்கிறது வேண்டாத எண்ணங்கள் மனசுல அழிஞ்சு திரியறத குறிக்குது. வேடனோட பேரு சுஸ்வரன். அதோட அர்த்தம் இனிமையான இசை. இந்த பேரு எண்ணங்கள்லயும் பேச்சிலையும் இருக்கிற தூய்மைய குறிக்கும். வேடன் வாரணாசியில பிறந்து வாழ்ந்தவன். வாரனா நெற்றி, நாசினா மூக்கு. மூக்கும் நெற்றியும் சந்திக்கிற இடம்தான் வாரணாசி. அந்த இடத்துலதான் இட, பிங்கள, சுசும்னு 3 நாடிகள் சந்திக்குது. ஒருத்தர் தன்னோட மனச அந்த இடத்துல குவிய வச்சா படிப்படியா அவருக்கு தன்னோட புலன்களை கட்டுப்படுத்துற ஆற்றல் கிடைக்கும். வில்வ மரம் முதுகு தண்டை குறிக்கும். வில்வ இலைகள் விசேஷ அமைப்பை கொண்டிருக்கு. ஒரு தண்டுல 3 இலைகள் இருக்கிறது முன்ன சொன்ன 3 நாடிகளை குறிக்குது. மரத்துல ஏறுறதுங்கிறது மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்திய ஆக்ஞா சக்கரத்துக்கு ஏற்றுவதை குறிக்கிறது. தூங்காம விழிச்சு இருக்கிறது ஒருமை தன்மையையும் உள்ளார்ந்த விழிப்பையும் குறிக்கிறதோட ஆன்மீகத்தை விரும்புற ஒருத்தர் அடைய வேண்டிய இலக்கு எதுங்கிறதையும் சுட்டி காட்டுது. அவங்க ஒரு நிமிஷம் கூட அசராம இருக்கணும்ங்கிறது தான் இதோட தத்துவம். சரி, ஏன் இந்த வில்வ இலைகளுக்கு இவ்ளோ சிறப்புன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு உகந்ததுதான் வில்வம். அந்த மரத்துல மகாலட்சுமி வாசம் செய்றாங்கன்னு ஒரு வில்வ மலர் 1,00,000 தங்க மலர்களுக்கு நிகரானதுன்னு சிவபுராணம் சொல்லுது. ஒரு வில்வ இலைய ஈசனுக்கு போட்டு வழிபாடு செஞ்சா சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். ஒரு வில்வ மரத்தை வீட்டுல வளர்த்தா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலனும் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடின பலனும் கிடைக்கும்னு வில்வத்தோட பெருமை சொல்லப்படுது. இந்த பதிவுல வந்த கதைகள் எல்லாமே தங்களை அறியாம செஞ்ச சிவராத்திரி விரதத்தோட மகிமைய நமக்கு எடுத்து சொல்லுது. தெரியாம பூஜை செஞ்சவங்க எல்லாரும் அடுத்த பிறவியில உயர்ந்த இடத்தை அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம். அப்போ தெரிஞ்சே சிவபூஜை செய்யறவங்களுக்கு அதை விட பெரிய பதவியான ஈசனோட திருவடி நிழல் கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் போய் ஈசனை வழிபட்டு சிவனருள் பெறுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.